வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்க பேரு? என் பேர் ஜனார்தனம். ஜனார்தனம். ஓ சரிங்க. நீங்க எப்பல இருந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்க வந்து 16, 17 வயசுல இருந்தே விவசாயம் பண்றோம். அப்பல இருந்து விவசாயம் தான். ஆமா, நாங்க படிச்சதுல இருந்தே ஆ படிச்சு படிப்பு 11வது முடிச்சோம். ஆ. அதுல இருந்தே நாங்க விவசாயம் தான் பண்றோம். ஓ சரிங்க சரிங்க. இந்த பக்கம்லாம் எப்படி தண்ணி வசதி அதெல்லாம்? தண்ணி வசதி வந்து இப்ப பரவாயில்ல. ஆ இதுக்கு முன்ன ஒரு 5, 6 வருஷம் தான் கொஞ்சம் பஞ்சமா போய் ஆ காடெல்லாம் கூட இந்த காடு பூரா எலுமிச்சங்கண்ணா இருந்தது. ஆ ஆ. எலுமிச்சங்கன்னு. எலுமிச்சங்கண்ணு. ஆ ஆ. எலுமிச்சங்கண்ணுன்னா நிறைய அதை கொண்டு தான் ம். நாங்க விவசாயம் முன்னேறினது எல்லாமே. சரிங்கய்யா. எலுமிச்சங்கண்ணுன்னா பூரா காடும் விவசாயம் எலுமிச்சங்கண்ணு. ம் ம். அதுக்கு முன்ன வந்து ஓ மிளகா மிளகா போட்டீங்க? மிளகா போட்டிருந்தோம். ஆ. மிளகான்ற அந்த பச்சை மிளகாவா இல்ல குடை மிளகா அந்த மாதிரி? இல்ல காய வச்சு விக்கிறோம்ல, ஆமா. அந்த மிளகா தான் வச்சிருந்தோம். அந்த மிளகா. சரிங்க சரிங்க. அந்த மிளகா வச்சிருந்து ஆ அதை வந்து இது பண்ண உடனே எலுமிச்சங்கன்று வச்சோம். ஆ எலுமிச்சங்கன்று வந்து இதான உடனே ஆ. இப்ப அதுக்கு பிற்பாடு தான் என்ன பண்றதுன்ட்டு ஒண்ணும் பண்ண முடியாம ஒரு 2, 3 வருஷமா மழை இல்லாதனால ஆ. எலுமிச்சங்கன்றுலாம் கொஞ்சம் காஞ்சி போனதுனால ஓ. திருப்பி வந்து ம். கிளவு ஓட்டி முத்து சோளம் போட்டோம். ஆ சரிங்க. எலுமிச்சை மரம் வந்து அவ்வளவு சீக்கிரம் இது தராது, விளைச்சல் தராது. எது எலுமிச்சை மரம்? எலுமிச்சங்கன்று அதுல ஊடையில வந்து நாங்க மிளகா வைக்கிறோம்ல, ஆ ஆ. சரிங்க. 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மிளகா ஆ ஊடையில ஊடு பயிர் மாதிரி ஊடு பயிர் போட்டா தான் நல்லா இருக்கு. வைக்கலாம், ம் பருத்தி போடலாம். ம். அதனால அதெல்லாம் இது பண்ணிவிட்டு எலுமிச்சங்கன்று விரிஞ்ச உடனே ஆ. எலுமிச்சங்கன்று தான். ஓ அதுக்கு சரி. பிற்பாடு உள்ளார எந்த ஒரு ஊடு பயிரும் செய்ய முடியாது. ஆமா. ஏன்னா சுத்தி காய் பொறுக்க பிடிக்க பொறுக்கணும். ஆமா. களை வெட்ட எல்லா வேலையும் செய்யறதுனால ம். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஓ சரி. மருந்தெல்லாம் அடிப்பீங்களா ஐயா? மருந்து வந்து புல்லுக்கு வந்து மருந்து அடிப்போம். அந்த களைச்செடி வராம இருக்கு. களைக்கொல்லி வந்து ஒரு தரம் தான் அடிப்போம், ஜாஸ்தி அடிக்க மாட்டோம். ஜாஸ்தி அடிச்சோம்னா மண்ணுடைய இது இதாயிடும். ஆமா ஆமா. இந்த அதனால நாங்க ஒரு தரம் தான் அடிப்போம். மித்தவங்க எல்லாம் வந்து நிறைய அடிப்பாங்க. ஆ ஆ. நான் வந்து ஒரு தரம் தான் அடிப்பேன். ஓ சரிங்க. அது உரம் வந்து என்னன்னா பின்னாக்கு போடுவோம். புண்ணாக்கு இயற்கை உரமா போடுவீங்களா இல்ல வாங்கி செயற்கை உரமா? பின்னாக்கு வந்து வாங்கி தான் போடுவான். ஆ ஆ. உரம் வந்து ஜாஸ்தி போடுறது இல்ல. இப்பதான் வந்து உரத்துக்கு வந்து ஜாஸ்தி போடுறாங்க. ஆ ஆ. அப்ப வந்து கண்ணு வந்து தலை ஆ. மரத்து தலையை பூரா வெட்டி ஆமாங்கய்யா. குழி வெட்டி ஆ. புதைச்சி இது பண்ணுவான். ஓ. அப்புறம் மாடு இருந்ததுனால எருவை ஒவ்வொரு கண்ணுக்கும் 2 தட்டு 3 தட்டு ஆ அதை விசிறி விட்டு ஓ. அதுக்கு மேலதான் உரம் 2 போடுவோம். ஆ ஆ. வாரத்துக்கு ஒரு 8 நாள் 10 நாளைக்கு ஒரு தண்ணி விடுவோம். எலுமிச்சங்கன்று விட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்க சரிங்க. தலையை வந்து வெட்டி குழி ஒரு முழம் ஒரு பாவத்துக்கு ம். நல்லா வாழா வெட்டி விட்டு அதுல அந்த தலையை போட்டு மேலே பாட்டு மண்ணு மூடிடுவோம். சரிங்க சரிங்க. அது வந்து வேருக்கு சத்துவா இழுத்துக்கும். ஓ சரிங்க சரிங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை பிள்ளைங்க? எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்து 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம். உங்களுக்கு வயசு என்னங்கய்யா? எனக்கு வந்து 70க்கு மேல ஆச்சு. 70க்கு மேல ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. 10, 12 வருஷம் ஆச்சு. சரிங்க. இப்போ நிலம் உங்க சொந்த நிலமா இல்ல? இது சொந்த நிலம். சொந்த நிலம் தான். ஓ இங்க ஒரு 2 ஏக்கர் இருக்குது. ஆ அது இல்லாத வடக்க ஏரி பாசனம் வந்து ஒரு 2 ஏக்கர் இருக்குது. ஆ சரிங்க. அதுல வந்து நெல்லு தான் நடுவாங்க. நெல்லு. ஏன்னா ஏரிக்கு அங்கல இருக்கிறதுனால ஆ அந்த காடு ஊத்தெடுத்ததுன்னா என்ன பண்றதுன்னா அந்த நெல்லு தான் நடுவாங்க. ஓ சரிங்க சரி. இங்கிட்டலாம் ஏரி பாசனம் இருக்கா இல்ல இங்கிட்ட இங்கிட்ட வந்து ஏரி பாசனம் கிடையாது, கிணத்து பாசனம் தான். கிணத்து பாசனம் தான். ஓ சரிங்க. கிணத்துல தண்ணிலாம் எப்படி? தண்ணியெல்லாம் இப்பெல்லாம் வந்து தலசா இருக்கு. தலசா இருக்கு. மே மாசம் எல்லா டைமும் தண்ணி இருக்கு. ஓ சரிங்க. இப்பெல்லாம் மேலேயே தான் இருக்குது. ம். ஆனா விவசாயம் ஜாஸ்தி பண்றது இல்ல. அதனால வந்து தண்ணி கீழே போறது. குத்தகைகள்லாம் இல்லாமலையா? குத்தகைக்கு தான் விட்டுருந்தோம். குத்தகைக்கு பாக்குறவங்களும் சரியில்லையே. சரியா பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. ஓ சரிங்க சரிங்க. வீட்டுல குத்தகைக்கு விட்டா அமௌண்ட் எவ்வளவு? இங்க வந்து ஏக்கருக்கு 10 ரூபா 12 ரூபா. ஓகே ஓகே. இங்கிட்ட கரிசல் மண் தான் நிறைய இருக்கு போலங்கய்யா. கரிசல் மண்ணு தான் போறான். ஆ கரிசல் மண்ல நெல் வச்சா வருமா? நெல் வச்சா வருமே. ஓ சரி. வரும். தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருக்கணும். இந்த போட்டு வந்து உப்பு தண்ணி ஏரியா. உப்பு தண்ணி ஏரியா. ஓ சரிங்க சரிங்க. இதுக்கு வந்து மழை தண்ணி பாயணும், இல்லாட்டி ஆத்து தண்ணி வந்து பாய்ச்சதுன்னா ஆ நெல் நல்லா சூப்பரா எல்லா வெள்ளாமே வரும். ஓ சரிங்க சரிங்க. இந்த ஏரியால என்னங்க ஃபேமஸா கிடைக்கும் அப்படின்னா? ஃபேமஸா கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து எல்லாம் எலுமிச்சங்கன்று, எலுமிச்சங்காய், ஆ கொத்தமல்லி, மிளகா. ஓ இதுக்கு ஃபேமஸான ஊரே சிக்கத்தூர் பாளையம் தான். ஆ சரிங்க. இப்பெல்லாம் விவசாயம் யாரும் செய்யறது இல்ல போல. விவசாயம் செய்யறாங்க. ஆ. எல்லாம் மானாவாரி வந்துட்டாங்க. எல்லாம் பருத்தி போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாங்க. வர வழியில நிறைய பார்த்தாலும் பருத்தி மட்டும். மானாவாரி வந்து பூரா பருத்தியா ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல வந்து ம் சோளத்தை பயிர் தெளிப்பாங்க, ஓ கம்பு தெளிப்பாங்க, ஆ கொத்தமல்லி போடுவாங்க. கொத்தமல்லி எல்லாம் போடுவாங்க. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு ஆ ஒரேதான் பருத்தி.
பருத்தி. இல்லாட்டி முத்து சோளம். முத்து சோளம். ஓ, முத்து சோளம் எப்படிங்க வேலை? மாசம் எத்தனை மாசம் ஆகும்? அது வந்து 5 6 மாசத்துல வந்துடும். 6 மாசத்துல வந்துரும். சரிங்க, சரிங்க. கணக்கு வந்து 4 மாசத்துக்கு கணக்கு ஆ, அதுல வந்துடும். சரிங்க. முத்து சோளம் எப்படி நமக்கு லாபம் வருமா இல்ல நட்டம் வருமா? லாபம் வருங்க. அதெல்லாம் வந்து பராமரிக்கிறத பொறுத்து இருக்குது லாபம் வரும். ஓ, சரிங்க, சரிங்க. அன்னைக்கெல்லாம் வந்து மாடு இருந்ததுனால ம். அப்பப்போ உழவு ஓட்டிக்கிட்டே இருந்ததுனால புல்லு உழவு ஜாஸ்தி கிடையாது. ஆ, இப்போ வந்து டிராக்டர் ஓடுறதுனால காசு கொடுக்கணுமேங்கிறதுனால ஆமாங்க. இப்ப விலைவாசி வேற ரொம்ப விலைவாசி ஏறி போச்சு. ஆ. இன்னும் ஏறும் போலதான் தெரியுது. அதான் ஏறிட்டே தான் இருக்கு. இறங்க இறங்குற மாதிரி தெரியல. மாட்டேங்குது. இல்லையா? அதனால வந்து விவசாயம் பார்க்கறதுக்கு ஆளுங்க ஜாஸ்தி இப்ப வர மாட்டேங்கிறாங்க. ஆ, கூலியும் ஏறி போச்சு. ஓ, காடு விவசாயம் பாக்குறவங்களாம் ஆ, கூலி கொடுத்து சொந்த ஆளு 4 ஆளு 3 ஆளு இருந்தா லாபம் தெரியும். லாபம் தெரியும். இல்லாட்டி அந்த மட்டத்துக்கு வந்தா கூட போதுங்கிற அளவுக்கு வந்துடும். ஆ, இப்ப ஆளு வந்தா கூலியில எவ்வளவுங்க கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு மத்தியானம் மட்டும் 200 ரூபாங்க. 200 வரும். காலையில வந்து 8 மணிக்கு வந்துருவாங்க. ம், 1 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. 1 மணிக்கு போயிருவாங்க. ம். முழு நேரம் செய்றவங்களும் முழு இருக்காங்க. நேரம் செய்யறவங்க 300 ரூபா. 300 ரூபா. காலையில 7 மணிக்கு வந்தாங்கன்னா 400 ரூபா கொடுக்குறதுக்கு உண்டு. ஓ, அது அந்த சீசனை பொறுத்து இருக்கு. சீசனை பொறுத்து இருக்கு. இப்ப எப்படிங்க முப்போகம் வேலை வைப்பீங்களா இல்ல 2 போகம் ஒரு 2 போகம் தான் விளைய வைக்கலாம். வேலையை வைக்கலாம்? ஓ, சரிங்க, சரி. 3 போகம் விளைய வைக்கலாம். காடு வீணா போயிடும். ஆ, சத்து கம்மியா போயிடும். ஓ, சரிங்க. உழவு ஓட்டி அந்த இயற்கை இது மாதிரி காத்து இது பண்ணிச்சுன்னா காட்டுக்கு சத்து கூட இருக்கும். ஆ, திரும்ப சரி. திரும்ப வெள்ளாம விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆமா, உரம் ஆமா. போடுறோம். ஆமா. இப்போ வந்து உரம் தான் போடுறோம் போது அன்னைக்கு மாதிரி எருவு போடுறது இல்ல, ம், களை போடுறது இல்ல, ஓ, பின்னாக்கு சரிங்க. போடுறது இல்ல. ஆ, இன்னைக்கு வந்து உரம் தான். எது எடுத்தாலும் உரம் உரம் ஆமாங்க. மண்ணு ரொம்ப சீக்கிரம் வேஸ்டா போயிடும். மருந்து மருந்து. ஆ, இப்போ வந்து அன்னைக்கு வந்து ஒரு மூட்டை உரம் போட்டோம்னா இன்னைக்கு ஒரு டப்பா மருந்துல ஆ, காடு பூரா ஸ்ப்ரேல அடிச்சுட்டு வந்துடுறாங்க உரத்துக்கு ஆமாங்க, பதிலா. ஆமாங்க. அதனால அது வந்து 10 நாளைக்கு கொஞ்சம் சிறு சிறுன்னு தெரியும். ஆ, அதுக்கு பிற்பாடு அதனுடைய வேல்யூ குறைஞ்சு போயிருது. கண்டிப்பாங்க. அப்புறம் பழையபடி உரம் போடுறாங்க. ம். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஆ. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு விளக்கமா இருக்க வச்சுக்கிட்டு இருக்கலாம்னு இருக்கேன். ஓ, அது சரிங்க. விப்பீங்களா இல்ல வீட்டுக்கு விற்க மாட்டாங்க. வீட்டுக்கோசரம் நாங்க வந்து இதை கொளுத்தி விடணும். ஆ, யாரும் முத மாதிரி இருந்தா எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிருவாங்க. ஆமாங்க. முன்னாடி எல்லாம் வெட்டி விப்பாங்க அந்த வெட்டி சீவி. எடுத்துட்டு போயிருவாங்க. ஆ, எங்களுக்கு கிடைக்காது. கிடைக்காது. இப்போ வந்து வழியினா வந்து எடுத்துட்டு போன்னு சொன்னா கூட எடுத்துட்டு எடுத்துட்டு போக போக மாட்டேங்கிறாங்க. மாட்டேங்கிறாங்க. ஆ, சரிங்க, சரி. காசு தரவேனா சும்மா எடுத்துட்டு போங்கன்னா கூட ஆ, எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. இப்பதான் பிளாஸ்டிக்ல அந்த விளக்குமாறு வந்துருச்சுல. பிளாஸ்டிக்ல சின்னது. வந்தா கூட ஆ. இது வந்து வீதி கூட்ட பிடிக்க ஆ, இப்ப சிமெண்ட் அவ்வளவுக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க பணக்காரங்கலாம். சிமெண்ட் தர இது மாதிரி இது கூட்டுறதுக்கு நம்மளுக்கு ஆகும்ல. நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஆமா. இப்போதைக்கு. இதுவும் வந்து ஒரு மண்டபத்துல கூட்ட பிடிக்க இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்கல்ல. ம். இப்ப நீங்க குடுப்பீங்களா இல்ல வீட்டுக்கு மட்டும் நாங்க சும்மா சும்மா இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்க? காணாபுரி ஏரி இருக்காங்கயா? காணாபுரி மலைங்கிறது அந்த ஊருக்கு அடுத்தாப்புல ஏரி இருக்கு. ஓ, சரிங்க, சரிங்க. நீங்க எத்தனாவது படிச்சிருக்கீங்க? நான் வந்து 11வது அந்த நாளையில 11வது படிச்சிருக்கீங்க. சரிங்க. அந்த நிலையில இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டல. ஆ, பெரியவங்களும் ஒரு டியூஷன் வச்சு அதை வச்சு இதை வச்சு செய்யலாங்கிறது ஒன்றும் இது இல்லை. ஆ, இது அதனால வந்து நாங்க விவசாயத்துல இது பண்ணிட்டோம். ஓ, சரி. இப்ப மாதிரி இருந்தா நாங்க எங்கேயோ லெவல் போயிருப்போம். அதான் சரி. அதனாலதான் எங்க பையனையும் எங்க பொண்ணெல்லாம் படிக்க வச்சோம். ஆ, ஒரு பொண்ணு ஒரு பையனும் இன்ஜினியர். இஞ்சி. போவோம் கேணியில குளிப்பாங்க. ஆ, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இல்ல. வீட்டுல ஹீட்டரை போட்டோமா குளிச்சோமா ஆ, அதை படி இதை படின்னு அதை இது பண்ணதான் சொல்றாங்களோ ஒழிஞ்சு. ஓ, ஏங்க சித்த நேரம் விளையாடு, சித்த நேரம் போய் நீச்சல் அடி, ஆ, குளிச்சுட்டு வா காலையில ம். சாமி கும்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. இல்லங்க. பிள்ளைங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், ஆ, அந்த ஆர்வம் சம்பாதிக்கணும் தானே அவ்வளவு- ஒழிஞ்சு அவ்வளவுதாங்க. நம்ம விவசாயம் பண்ணணும், நம்ம பிள்ளைங்க செய்யணுங்கிற எந்த இதுவுமே கிடையாது இப்பெல்லாம். உங்களுக்கு முன்ன இருந்த காலம் நீங்க சின்ன பிள்ளையில இருந்த இது பிடிச்சிருக்கா இல்ல இப்ப உள்ளது பிடிச்சிருக்காங்க? அப்போ வந்து உடம்புக்கு நல்லது. அப்போ வந்து பொருள் வந்து இப்போ வந்து அன்னைக்கு இயற்கை விவசாயம் பண்ணோம். ஆ, ஆனா அன்னைக்கு நாட்டு உற்பத்தி மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து எல்லாம் ஹைபிரிடு அது இது மாதிரி இருக்கிறதுனால ஓ, மனுஷனுக்கு நோய் தான் ஜாஸ்தி வருது ஒழிஞ்சு உடம்புக்கு வலுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, எதிர்ப்பு சக்தியும் கிடையாது. கிடையாது. ஓ, சரிங்க, சரிங்க. விவசாயத்துக்கு அது தள்ளுபடி இது தள்ளுபடிங்கிறா இன்னும் ஒன்றும் ஆர்டர் வரல. ஆமாங்க. பயிர் லோன் தள்ளுபடி பண்ணா விவசாயத்துக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமானது. ரொம்ப பிரோஜனமா. விவசாயத்துக்கு வேற எந்த இதுவுமே கிடையாது. ஓ, இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் முன்னுரிமை கொடுக்குறாங்க. எந்த முன்னுரிமை கொடுக்குறாங்க? ஆ, அன்னைக்கு வந்து 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வித்த உரம் ஆ, இன்னைக்கு 200 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஓ, சரி. சீசனை பொறுத்து பெய்யும். இப்ப இந்த வருஷம் வந்து கோடையில கோடையில பெய்யும். பரவாயில்ல மழை.
அக்னி நட்சத்திரமும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. இல்லாட்டி இந்த நேரத்துக்கு உட்காந்துருக்க முடியாது. ஆமாங்க, வெயில் சரியான வெயில். வெயில் சரியான இல்லை, உருக்கம் தாங்க முடியாது. மரங்கள்லாம் இப்போ மரங்கள்லாம் வெட்டுறாங்க, விறகுக்கு யாரும் உபயோகம் பண்றது இல்லை. விற்கிறாங்களோ ஒழிஞ்சு வித்தாலும் இப்போ வாங்கிட்டு போறதுக்கு ஆளும் கிடையாது. அன்னைக்கு வந்து அடுப்பெரிக்கா அதுக்கு எதுக்கு காப்பி கடை இது மாதிரி பெரிய கடைங்க இல்லைன்னா விறகு விற்க கிடையாது. அடுத்து சிலிண்டர் தட்டுப்பாடு வரும் அப்படின்னு இருக்காங்க. சிலிண்டர்லாம் தட்டுப்பாடு வராது. அப்படி தட்டுப்பாடு வந்தா விரவு நல்லா இருக்கும் தானே? விரவெல்லாம் எரிக்க மாட்டாங்க, இனிமேல் எரிக்க மாட்டாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு விற்குது, 2000 ரூபாய் இருந்தாலும் சிலிண்டர் தான். சிலிண்டர் தான். சிலிண்டர் இல்லாட்டி கரண்ட் அடுப்பு. கரண்ட் அடுப்பு இருக்குல்லங்க மாற்று இதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனுஷனுக்கு சுகமா இருந்துட்டாங்க, சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. சுகம் கண்டுக்குச்சுங்க. இங்கிட்ட தொல்லை எதுவும் அப்படி எதுவும் மயில் இந்த மாதிரி எதுவும்? மயில் இப்போ ஜாஸ்தி. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மயில் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து மயில் ரொம்ப ஜாஸ்தி. மயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாம் ஃபாரஸ்ட்ல இல்ல, அது எங்க இருந்தா தெரியலங்க வந்துருச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மயிலே கிடையாதுங்க. எங்கேயோ ஒண்ணு பாக்குறது கூட அபூர்வமா வேற இடத்துல போய் தான் பாக்கணும். இப்ப காட்டுல கோழி குஞ்சு மாதிரி அலையுத. ஆமாங்க, இப்ப நம்ம ஊர் பக்கமும் அப்படிதான் எல்லாம் அலையுது. வீட்டுக்கே வருது அரிசி சாப்பிட. எல்லாம் உங்க வீட்டுக்கும் வர இங்கேயும் அலையுது. பால் மாடு இல்லைன்னா விவசாயம் சுத்தமா இல்லைன்னு இருக்கும். வந்து காடு குத்தகைக்கு பாக்குறாங்கன்னா சோளப்பயிர் தெளிக்கிறதுக்கு, மாட்டு தீவனம் போடுறதுக்கு தான் காடே பாக்குறாங்க பெரும்பாலும். சரிங்க. மாடு எப்படி நாட்டு மாடா இல்ல? நாட்டு மாடு பெரும்பாலும் ஜாஸ்தி இருக்காதுங்க. கலப்பு தான் எல்லாம். கலப்பு மாடு தான். அப்ப வந்து நாட்டு மாடு தான் எங்க வீட்டுல இருந்தது. இங்க ஃபுல்லாவே நாட்டு மாடு தான் இருந்தது. அப்ப எல்லாம் நாட்டு மாடு தான். எங்க வீட்டுல 2 பசு மாடு, 2 எருத்து மாடு இருக்கான். உழவுக்கு ஏத்து கட்டி இறக்கிறதுக்கெல்லாம் எருத்து மாடு. மித்தபடி பசு மாடு மேய்ச்சல் கீச்சல் இருக்கு, பாலுக்கு. எத்தனை இருக்கிறீங்க கிடக்கும்? அப்போ வந்து 3 லிட்டரு. அப்போ 3 லிட்டரு 2.5 ஒரு நேரத்துக்கு. அவ்வளவுதாங்க இருக்கும். அன்னைக்கு வந்து 2 மாடு 1 மாடு இருக்குது. வீட்டுக்கு வந்து பால் பிள்ளைங்க இருந்ததுனால வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு தான் பாலுக்கு ஊத்துவோம். அன்னைக்கு விலையும் கம்மி, ரொம்ப கம்மி. அன்னைக்கு சோளப்பயிறு, சோளத்தட்டை, இது மாதிரி கம்பு இது மாதிரி தான் அரைச்சி ஊத்துவாங்க. இது மாதிரி தீவனம்லாம் அப்ப கிடையாது. இப்பதானே தீவனம் கவனம் எல்லாமே இருக்கு ஜாஸ்தி. சரிங்க. அப்ப நம்ம சாப்பிட்டோமே கொஞ்சம் ஹெல்த்தியா தான் சாப்பிட்டோம். அன்னைக்கு வந்து கம்பு, சோளம் இது மாதிரி தான் அரைச்சி போடுறாங்க. கிளமாடுன்னா உழவு ஓட்டுறதுக்கு, ஏத்து ஓட்டுறதுக்கு அப்பெல்லாம் அதுதான் பிரயோஜனம். வண்டியில சரக்கு ஏத்திட்டு வர போவ எல்லாமே. பஸ் வசதியெல்லாம் இருக்குமாயா? பஸ் வசதி அப்ப இருந்தது. டிக்கெட் எவ்வளவு? நான் ஆரம்பத்துல போனப்பெல்லாம் 4 நாளனா இங்க இருந்து துறையூருக்கு போறதுன்னா 4 இருந்தா போதும். திருச்சிக்கு 1.5 ரூபா இருந்தா 1.25 ரூபா இருந்தா போதும். திருச்சிக்கு 1.25 1.25 இருந்தா போதும். சரிங்க. இன்னைக்கு 30 துறையூர்ல இருந்தே 30 ரூபா, 45 ரூபா. ஆமாங்க. அன்னைக்கு பஸ்ல ஜாஸ்தி ஏற மாட்டாங்க. எல்லாம் துறையூருக்கு போறதுனா கூட அந்த 4 நாள் கொடுக்கறதாட்டு நடந்து போவாங்க. அந்த காசு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இப்ப இந்த ஊரை பொறுத்தளவு எல்லாம் பால் மாடு தான் ஜாஸ்தி. 4 இடத்துல பால் வாங்கி. எதனால நாட்டு மாடு வளர்க்கலங்க ஐயா? நாட்டு மாடு வளர்க்கலன்னா பால் கம்மியா தான் இருக்கும். அது லாபம் இல்ல அப்படின்னு எல்லாம் லாபம் இல்ல. இப்பதான் எல்லாம் ஹைபிரிட் மாதிரி வந்துருச்சு எல்லா இதுலயுமே. அது எவ்வளவுங்க கிடக்குது? எது ஹைபிரிட்? அது வந்து ஒரு காலையில 6 லிட்டரு 7 லிட்டரு மாட்டை பொறுத்து இருக்குது. 10 லிட்டரு கூட கறக்கும். அதனால எல்லாம் ஹைபிரிட் மாறிட்டாங்க. ஆமா. என்னதான் இருந்தாலும் அந்த நாட்டு மாடுடைய பாலுடைய சுவையும் இல்ல, சுகமும் கிடையாது. இது வந்து என்னமோ தண்ணி மாதிரின்னு சொல்ற மாதிரி இது அவ்வளவு தூரம் ஹெல்த்தி கிடையாது. அப்போ அந்த காலத்துல அதை குடிச்சுட்டா கொஞ்சம் தெம்பா இருந்தாங்க. சாப்பாடு வந்து அந்தந்த மாதிரி சாப்பிடுவோம், இதா இருந்தாங்க. இப்பதான் வந்து அன்னைக்கு காய்கறி எல்லாம் ஜாஸ்தி இது பண்ணாங்க. இப்ப வந்து அப்படி கிடையாது. ஒரு எந்த விருந்துக்கு போனாலும் கோழிக்கறி, ஆட்டுக்கறி, இது மாதிரி இதெல்லாம் பிரியாணி, இது மாதிரி இதெல்லாம் போயிடுறாங்க. அப்போ கத்திரிக்காயில நிறைய ரகம் இருந்துச்சு போல. அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்குது. ஆனா அப்ப இருந்த மாதிரி இல்ல. அப்ப அது நாட்டு ரகம் நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கு ருசியாவும் இருக்கும், கெடாது. இப்ப இருக்கிறது 4 நாளைக்கு வெளியில வச்சிருந்தா வீணா போயிருதுங்க. அன்னைக்கு ஒரு வாரம் வச்சிருந்தா கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா வதவும் ஒழிஞ்சா அதனுடைய சுவையும் மாறாது, நல்லாவும் இருக்கும். அன்னைக்கு வந்து ஜாய்ச்சி கத்திரிக்காய் காட்டுல விளைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அறுத்து வத்த போடுவாங்க.
இன்னைக்கெல்லாம் வத்த போறதுக்கே கிடையாது. வத்தன்னா என்னன்னு கேட்பாங்க. ஆமாங்க ஆமாங்க. வெண்டை வத்த, கொத்தரை வத்த, தும்புட்டி வத்த, பாவு வத்த இதெல்லாம் போடுவாங்க அன்னைக்கு. இன்னைக்கு கடையில விற்கிதுன்னு போய் வாங்கிட்டு வருவாங்க. சரிங்க சரி. அன்னைக்கு கடலை எள்ளு எல்லாம் சொந்தமா இது பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. கடலையெல்லாம் போட்டு எண்ணெயை வாங்கிட்டு வராங்க. எண்ணெய் வாங்கிட்டு வராங்க. அன்னைக்கு செக்கு போடுவாங்க. வீட்டுக்கு 4 செக்கு 3 செக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அன்னைக்கு மரசெக்கு ஊருக்குள்ள இருந்தது. ஆமாங்க. அப்போ செக்காட்டுற மாடு மாடு சுத்தி வரும். அதுல இருந்ததுனால போடுவாங்க. வெள்ளக்கண்ணு கொட்டம்பத்து ஆமனுக்கு அதையும் 2 செக்கு 1 செக்கு போடுவாங்க. அது வந்து உடம்புக்கு நல்லது. இன்னைக்கு வந்து எண்ணெயே வைக்க வேணாங்கிறாங்க. நாளைக்கு எண்ணெயை பிள்ளைங்களுக்கு வைக்கிறது. ஆமாங்க. நிறைய அன்னைக்கு விளக்கெண்ணெய் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா வவுறு கிளீனா போயிடும், நல்லாவும் இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ தீபாவளிக்கு யாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அன்னைக்கு வாரம் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இன்னைக்கு அந்த வேலையே இல்லை. வேலையே கிடையாது. காலம் முன்னதுக்கு ரொம்ப மாறிடுச்சு. ஷாம்பு போட்டு குளிக்கிறான், எண்ணெய் வையினா வைக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் அவனுக்கு தலைவலி வர்றது, இந்த கண்ணுக்கு பார்வை குறையுது பூரா. அதனாலதாங்க. சரிங்க. இப்போ எண்ணெய் தேய்ச்சா அந்த நீட்டா இருந்தா கண்ணாடி போடுற அந்த இதுல கண்ணாடி போடுறது குறையும். அது இல்லாத இப்போ வந்து செல்லை நோண்டிக்கிட்டு அலையுது பிள்ளைங்க. செல்லு கொடுத்தாதான் கம்முன்னு இருக்குது. செல்லு கொடுத்தாதான் சாப்பிடுது. ஆமாங்க. 1.5 வயசு ஆன பிள்ளைக்கு செல்லு கொடுத்தாகணும். அது என்ன பண்ணுதுன்னா அந்த செல்லை பார்த்துக்கிட்டே நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம் என்ன ஏதுங்கிறது தெரியாம அது பாட்டுக்கு சாப்பிடுது. அதனுடைய ருசியும் தெரியறது இல்லை. அளவும் தெரிய மாட்டேங்குது. அளவும் தெரியாது. அது பாட்டுக்கு சாப்பிடுதுங்க கொடுக்க. அதுக்கு உடம்புக்கு கெடுதல் தான். அதை யாரும் நினைக்கிறா? செல்லை நோண்டினாதான் நோண்டிக்கிட்டே இருக்கு. பெரியவங்களும் நோண்டுறாங்க, பிள்ளைங்களும் அதுதான் நோண்டுது. அன்னைக்கு வந்து பிள்ளைங்க வந்து சாயந்தரம் பள்ளியில் விட்டு வந்ததுன்னா விளையாட போவோம் வரும். ஏதாவது கொடுத்தோம்னா சாப்பிட்டு படிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. வந்த உடனே செல்லை நோண்டுது, டியூஷன் போங்கிறாங்க, அதுக்கு போங்கிறாங்க. அது கூட போக மாட்டேங்குது. அதுக்கும் செல்லை எடுத்துக்கிட்டே போகுது, ஒளி வச்சுக்கிட்டு போகுது. சரிங்க சரிங்க. ஓகே நன்றி. நன்றிங்க.